நம்ம திருமலைசில இருக்கோம். பெருமாள் தேர் எடுத்து வந்திருக்கோம். நிறைய சிவன் கோயில தான் தேர் இழுத்து பார்த்துருக்கோம். பெருமாள் கோயில ஃபர்ஸ்ட் டைம் தேர் இழுத்து நினைக்க தான் பார்த்துருக்கேன். வந்து தேர் வந்துட்டு இருக்கு. அதை நாங்க வீலாக் பண்றதுக்காக வந்திருக்கோம். வீலாக் வித் சங்கர், கேமராமேன் முத்துவுடன் பரத். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இழுத்து முடிய வரைக்கும் இருப்பாங்க. தேர் நிலைக்கு போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 அடி இருந்துருமா, அப்ப கரெக்டா போயிருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வெல்கம் டு சங்கர் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணா ஏரியால வந்து தேர் திருவிழா நடக்குது. எப்படி நடக்குது, என்னென்ன மாதிரி நிலை என்ன மாதிரி இருக்குங்கிறத ஓட்டு 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 நம்ம ஏசியாலே தஞ்சாவூர் தேர் சொல்லுவாங்க. சொல்லு சொல்லு. செகண்ட் வந்து திருநெல்வேலி தேர் சொல்லுவாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அந்த வருதுல ஓரளவுக்கு ஒரு சின்ன தேர் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் திருநெல்வேலிங்கிறதுனால நம்ம பெரிய பெரிய உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. அங்கேயே ஒரு தேரோட்டானைக்கே குறைஞ்சது பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். குறைஞ்சது ஒரு 4 தேர் போகும். அம்மன் தேரு, ஐயப்பன் தேரு, சிவன் தேரு, பிள்ளையார் தேரு, முருகர் தேரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுல போற ஒரு தேர் சைஸ்ல தான் இந்த ஊர்ல அது இருக்கு. சென்னையில தேர் ஓடுறதெல்லாம் பார்க்கறது ரொம்ப ரேரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்லாம் மெனக்கிட்டு போட்டிருப்பாங்க போல் தேர் போகிறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே பசங்க வந்து பயங்கரமாக சின்ன பசங்க பண்ணுறாங்க. ஆழ்வார் திருக்கோயில் சொல்லுவாங்க. அது வந்து ஜெகநாத பெருமாள் கோயில். ஸோ அந்த பெருமாள் கோயில்ல இந்த மாசம் தேர் திருவிழா நடக்குது. அதான் நீங்க பாத்துருக்கீங்க, பின்னாடி வந்து தேர் வந்துட்டு இருக்கு. அதை நாங்க வீலாக் பண்றதுக்காக வந்திருக்கோம். வீலாக் வித் சங்கர், முத்து, கேமராமேன் முத்துவுடன் பரத். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வந்து விட்டார்கள். தேர் இழுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் போயிட்டு கையோட போய் தேரை இழுக்க ட்ரை பண்ணுவோம்லாம் இல்லை. இதோட செருப்பு போடாமல் தேர் இழுக்கணும். செருப்பு ஓரமாக எங்கேயாவது கல்வி போட்டு தேர் இழுத்துட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே தேர் இழுத்துருக்காங்க. நம்மளும் போயிட்டு நம்மளுடைய கைவினத்தை காமிச்சு தேரை இழுக்க ஆரம்பிப்போம். நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். இழுத்து முடிய வரைக்கும் இருப்பாங்க. தேர் நிலைக்கு போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 அடி இருந்துருமா, அப்ப கரெக்டா போயிருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான்லாம் எங்க ஊர்ல பிள்ளையார் தேரெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு கொண்டு போய் நிலையத்திலே விட்டோம்டா. திருநெல்வேலிக்கு அரண்டா அந்த அளவுக்கு பிள்ளையார் தேர்லாம் எடுக்க கூடாது. இது சிவன் தேர், நீங்க அம்மன் தேர். இது பிள்ளையார் தேர் தான்டா. இது நம்ம ஊரை கம்பேர் அவ்வளோ பயம். வச்சிடக்கூடாது. வணக்கம்னா மாப்பிள்ள, தேனியில இருந்து. கீழே விடாதீர்கள், ஏக மனத்தோடு விடுங்கள். கொஞ்சம் முன்னாடி போகும்.
அப்படியே வேறு என்ன இதாகும், இதெல்லாம் தெரியும் எனக்கு அப்படிங்காதீங்க, தெரியாதவங்களுக்காக இதை நான் சொன்னேன். மோர்லாம் கொடுக்குறாங்க. ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது. அவர் அண்ணன் தூக்கி போட்டாங்க. அண்ணா அப்படி கொடுங்க, நீங்கள் கொடுக்குறது ரெக்கார்டு கொடுங்க, இன்னொன்று கொடுத்துருங்க. இன்னொரு கேமராமேன் இருக்காரு. ரெண்டு வெங்கடா வெக்கமாக இருக்குன்னு கேட்காதீங்க, நம்ம கூட வேலை பார்க்குற இன்னொருத்தவங்களுக்காகவும் வாங்கிட்டு போகிறோம். யாருன்னு எடுத்து கேட்காதீங்க, இவர் தான் நம்ம வாங்கிட்டு போகிறோம். இங்கே ஃபுல் ரோடும் பிளாக் பண்ணி இங்கே தேர் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ முக்கு திரும்பதுக்கு தான் அதுலேருந்து போராடி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திரும்ப தான் பார்க்கலாம். அண்ணன் வீடியோ எடு. அண்ணன் வந்து நமக்கு மோர் கொடுக்கிறார். இங்க வந்து தாண்டி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. தண்ணி ஊற்றுறாங்க. ஏன் தண்ணி ஊற்றுறாங்கிறத வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. என்னன்னா ரோட்ல இப்போ எல்லாம் நடந்து வெறுங்காலில் வந்து தேர் இழுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கால் சுடக்கூடாதுங்கிறதுனால ரோட்ல ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுனா அவங்க வாக் பண்ண வரதுக்கோ நடந்து போகும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்குங்கிறதுக்காக அதே தான் தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. ஒரு சிலர் வந்து கேட்டா எதுக்கு லூஸ் போய் மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இது இப்படிதான் அப்படின்னு அவனை சொல்லி புரிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகிய அடுத்து போயிட்டு இருக்குது. வாங்க அடுத்த என்ன நடக்குன்னு பார்க்கலாம். என்னால முடியலடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வாட பின்னாடி வா. அடி
நம்ம திருமலைசில இருக்கோம், பெருமாள் தேர் எடுத்து வந்திருக்கோம். நிறைய சிவன் கோயில தான் தேர் எழுத்து பார்த்திருக்கோம். பெருமாள் கோயில ஃபர்ஸ்ட் டைம் தேர் எழுத்து அன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். அது ஏன் என்னங்கிறத சொல்லுங்க. சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறாரு போல. பெருமாள் கோயில் வருஷம் வருஷம் தேர் எழுதுறாங்க. இது நம்ம இப்ப நிக்கிறது வந்து திருமலைசில இருக்கிற ஜெகநாத பெருமாள் கோயில். ஆழ்வார் 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் வந்து இங்கதான் இருக்காரு. திருமலைசை ஆழ்வார் சொல்லுவோம். அதுக்கு தான் அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த கோயிலோட தேர் ஓட்டம் இன்னைக்கு. ஸோ நம்ம ஆழ்வார் பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்களில் 4வது ஆழ்வார் திருமலைசை ஆழ்வார். அவர் வந்து போகி அன்னைக்கு பெருமாளை பார்க்க போயிருக்காரு. போயிட்டு திரும்பி அன்னைக்கே வர முடியாததுனால மறுநாள் வந்திருக்காரு. ஸோ பொங்கல் அன்னைக்கு வந்ததுனால திருமலைசையில் மட்டும் போகி பண்டிகையை பொங்கல் அன்னைக்கு விடியற் காலை தான் கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்கு அப்படி ஒரு இங்கே ஒரு ஐதீகம் வருது. போகியும் பொங்கலும் ஒரே நாள் தான் நடக்கும். ஆமாம், போகியும் பொங்கலும் ஒரே நாள் நடக்கிற ஒரு விசேஷம் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ அந்த ஊரோட தேரோட்டத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ பாருங்க, தேர் கொண்டு வந்து நிலையில விட்டாச்சு. மேடல் ஏற்றி நிறுத்தி வச்சு நிலையில எடுக்க ஆரம்பிச்சது காரணம் சங்கர் வீலா. சொல்லு அப்புறம் கேமராமேன் முத்து. அதாவது பார்த்தீங்கன்னா தேரை இழுத்து நிலையில கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. நம்ம ஆரம்பிச்சது லேட்டு தான், அதுக்குள்ளே கூட இருந்து நம்ம அண்ணாவோட எல்லாத்தையும் முடிச்சு விட்டோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் என்னங்கிறத நம்ம அடுத்த வ்ளாக்ல பார்க்கலாம் வாங்க.